இப்போ மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிட்டேன், வெளியே வந்துட்டேன். அதை நான் எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ணல. ஓஹோ, என்ன ஓஹோ? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இப்போ? நான் MBA HR முடிச்சிருக்கேன். ஓகே, என்ன ஒர்க் பண்றீங்க? HR-ஆ இருக்கேன். படிப்பு பயன் இல்லைன்னு சொல்றீங்க. எதுக்கு பிள்ளைக்கு ஹோம்ஒர்க்ல உட்காந்து சொல்லி கொடுக்குறீங்க? டோர் டெலிவரி, ஃபுட் டெலிவரி பண்ற மெஜாரிட்டி பீப்புள் டிகிரி முடிச்சவங்களும் இன்ஜினியரிங் முடிச்ச பீப்புளும் இருக்காங்க. தமிழுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமா வந்து கல்வி தான் வந்து பெரும் தடையா இருக்குங்கிறது என்னுடைய வாதமாக. இப்படி தொடர்ச்சியா படிப்பு முக்கியம் இல்லை என்று சொல்லுவதன் பின்னால் என்ன இருப்பதாக நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள்? என் வீட்டு டாய்லெட் கிளீன் பண்றவன் எனக்கு சரிக்கு சமமா பக்கத்துல உட்காந்து பார்ப்பானா? அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் டிகிரி ஹோல்டர்ஸா இருக்காங்க. ஆனா மத்தவனை பார்த்து படிக்காத அப்படின்னா இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? தனக்கு கீழே உள்ளவன் தனக்கு கீழே தான் இருக்கணும்ன்றதான் அடிப்படை நோக்கமா இருக்கும். ஆனா வெளிப்படை சொல்ல மாட்டாங்க. யாராச்சும் ஒரு பிச்சைக்காரனையோ கூலிக்காரனையோ கிராமத்தானையோ பிளேன்ல பார்க்க விரும்புவாங்களா? ஒரு ஆண்டர்பிரனர் ஆவறதோ ஒரு பேஷனை நோக்கி போறதுக்கு ஒரு பிரிவிலேஜ் வேணும்ன்றத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்னப்பா பிசினஸ் பிளான் சொல்லி போட்டாச்சா? இல்ல அப்பல இன்வெஸ்ட்மென்ட் ஓவரா இருக்கு. அதுக்காக என்ன பண்ணணும், முதல்ல போய் சம்பாரிச்சிட்டு அப்புறம் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? எல்லாராலையும் வந்து பிசினஸ் பண்ணிட முடியாது. எல்லார்கிட்டையும் ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆல் ஐடியாஸ் பேசும்போது நல்லா தான் இருக்கும். பட் practically impossible. ஒரு 50 மார்க் 60 மார்க் வாங்கிட்டு அதை பெருசா கொண்டாடிட்டே இருந்தாங்க. இந்த டிகிரியில வந்து ஒரு 60 மார்க் வாங்குறதே பெரிய கஷ்டம்ன்றவங்க எல்லாரும் படிக்க வந்த பிறகு காம்படிஷன் அதிகமாகி 90 100ன்னு போறப்ப என்னால முடியலடா. அந்த காம்படிஷன்ல நிக்க முடியாம தங்களோட கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா. பீப்புள் ஃப்ரெண்ட்லியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நொறுக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். ஒரு சீட்டுக்கு 3 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் வாங்குறேன். நீங்க பாட்டுக்கு ஏன் ஏத்தாப்புல கடையை போட்டு 5 பைசாக்கும் 10 பைசாக்கும் அவல் பொறி மாதிரி சீட் கொடுத்தீங்கன்னா ஏன் பிசினஸ் படுத்துறாது? நீங்க நார்மல் லைஃப்னு சொல்றீங்க, அது என்ன? அதாவது சாப்பாடுக்காகவும் வாழ்றதுக்காகவும் மட்டும் வாழ்றது. நமக்கு சோறு தான் முக்கியம். நார்மல் லைஃப் வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுவே நிறைய பேருக்கு பிரிவிலேஜ் லைஃப்மா. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இல்ல இப்ப இருக்கிற கல்வியில எங்க கல்வி இருக்கு? நீ என்ன சொல்ற? சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்களேன், ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ஆலியா பட் வேணும். நிதி கொடுத்தாதான் நீதியே கிடைக்குது. காசலி காக்கைக்காக கூக்கை, கூக்கைக்காக காக்கை, கோக்கு காக்கைக்கு கொக்கொக்க, கைகைக்கு காக்கைக்கு கைகைக்கா. ரொம்ப நல்ல பேச்சு போட்டி பேசிட்டு அது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கமா? நீ ஏன் நல்லா மனசுல இருந்து பேச மாட்டேன்? பசியோட இருக்கிறவனுக்கே சோறு கூட பிரியாணி மாதிரி தான் சார் தெரியும். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இதான் அவர் சொல்றாரு. பிரிவிலேஜ் சொசைட்டியோட மைண்ட் செட்ல அவர் இதைத்தான் சொல்றாரு. உங்க வார்த்தையை அளந்து பேசி அப்புறம் கெட்ட கோவம். உங்க வார்த்தை பிரயோகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒன்னு புரிஞ்சுக்கங்கம்மா, நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சத்துணவு திட்டத்துல நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்ல. பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா? இல்ல. இந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடிடியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இல்ல. இலவச சைக்கிள்ல போயிருக்கிறீங்களா? இல்ல. அரசாங்கம் கொடுக்கிற யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும். இத வேடிக்கை பார்த்து நீங்க பேசாதீங்க. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும் இப்படின்னு நீங்க திணிக்க வேண்டாம்ன்றத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். கேளு வேணாம்பா. ஐயோ, டாக்டரோட பையன் டாக்டரா தான் ஆகணும். இந்த சமூகம் ஏத்துக்காதடா. கேம்பெயின் பண்ற ஒரு பிரிவிலேஜ் செக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இதெல்லாம் மோசம், இதெல்லாம் இல்ல, மொபைல்ல என்டர்டெயின்மெண்ட் மியூட்ல போட்டு பேக்ல ஸ்மெல் பார்த்தேன். அந்த லிபரல் ஆர்ட்ஸ்க்காக பேசுறது எல்லாம் பேசிடுறாங்க. பேர்ல அவங்க படிக்கவும் செஞ்சிடறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் யாரா? பஞ்சவன் பாரிவேந்தன். பாரி இதை நம்பிட்டு இருக்கிற இன்னொரு செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? பியூர் ஆர்ட்ஸ் வழியா நம்ம வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு ஒரு ஆஸ்பிரேஷன்லயே இருக்கிறாங்க. இருக்கிற படிப்பையும் விட்டுறாங்க. அந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி இருக்கான்ல, அவன் பொண்டாட்டியை ஏமாத்துவான், அவளும் ஏமாந்துகிட்டே தெரியவா. அந்த மாதிரி நீ ஏமாந்துகிட்டு வெறுமனே தெரியும். பேஷன் என்ற பெயரில் கல்வி மீது நடத்தப்படும் தாக்குதல். இந்த பேஷன் பத்திலாம் எங்க வீட்டுல பேசினதே இல்ல. பேஷன் சொல்லும் போதே எனக்கு வந்து அச்ச உணர்வு தான் ஏற்படுது. பேஷன்லாம் பசி நேரம் 10 மணி நேரம் வேலை, 12,000 ரூபாய் சம்பளம். ஏன்னா நான் வளர்ந்த காலகட்டம் இந்த பேஷன் பத்திலாம் எங்க வீட்டுல பேசினதே இல்ல. படிப்பு பத்தி மட்டும்தான் பேசினாங்க. கம்மியா படிச்சா நிறைய வேலை செய்யணும், கம்மி சம்பளம். நிறைய படிச்சா அளவா வேலை செய்யணும், நிறைய சம்பளம். நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்கார்ந்து நீ வேலை பார்க்கணும்டா. பேஷன் பேசுற தளத்துல நம்ம இருக்கோமான்றதே என்னோட ஒரு கேள்வி. வேலைக்கு போ, அதுதான் கரெக்ட். உன் சொந்த காசுல எதுனாலும், அம்மா காசுல வாங்க கூடாது. இன்னொன்னு பேஷனையும் கல்வியையும்
நம்ம வந்து எப்போதுமே வைக்கிறது சரியான வாதமான்னு தெரியல. ஒரு முன்னேறக்கூடிய ஒரு சமுதாயத்தோட வீழ்ச்சியின் ஆரம்பமா நான் பாக்குறேன். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஒரு 30 வருஷமா நம்ம வந்து கல்வியை பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணிட்டோம். இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? சரி, அதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கதா நினைக்கிறேன்? சார், அதனால பாதிப்பு ஏற்படல, ஆனா மத்த இடங்களுக்கான பற்றாக்குறை வந்துருச்சு. எங்களுக்கு தான்ப்பா கஷ்டம். என்னென்ன வேலைகளை சொல்லுகிறீர்கள்? சார், அடிப்படை வேலைன்னு சொன்னாக்கா விவசாயம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லர், லேயரிங், வந்து பிளம்பிங். இவனை படிக்க வச்சா யாரு வேலை செய்யுது? கேள்வி, ஒரு பிளம்பர், எலக்ட்ரீஷியன் படிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றீங்க. யாரை படிக்க வைக்கலாம்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவங்கள படிக்க வச்சிடலாம் சார். உங்க பையனை ப்ரொடக்ஷன் பாண்டி, அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. அவர் நேரா கேக்குறாரு, நீங்க என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதற்கு இது பதில் இல்லையே. உங்க பையனான்னு கேக்குறாரு. உங்க பையனை கேக்குறாரு. அம்மா அண்ணன் சிக்கிட்டா. அவனை என்ன படிக்க வைக்க போறீங்க? சார், அதாவது நான் அவன் விருப்பத்துக்கு தான் விட போறேன். எப்படி உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா டொமேட்டோ சாஸா? அவன் இதுக்கெல்லாம் விருப்பப்பட மாட்டான். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த ஒரு 10 வருடங்களா ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சார். எங்க இருந்து சொல்றீங்க? அப்படின்னு உனக்கு யாரா சொன்னாங்க? இல்லையா, நினைவுல இல்ல சார். நான் உங்களுக்கு நினைவுல இல்லைங்கிறீங்க, ஆதாரமும் இல்லைங்கிறீங்க, ஒரே அடியா அடிக்கிறீங்க. அதுக்கெல்லாம் மூஞ்சி சரிப்பட்டு வராரா? எல்லாமே கேள்விப்பட்டத நீங்கள் நம்புவத உண்மைன்னு ஏத்துக்கன்னு சொல்றீங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீங்க நம்புறத நான் உண்மைன்னு ஏத்துக்கணும்னா நான் படிக்காம இருக்கணும். அதுக்கு சௌரியமா என்னை படிக்காம இருன்னு சொல்ற மாதிரியே இருக்கு இப்ப. பட் இந்த சொசைட்டில வந்து ஒரு கௌரவத்தை கொடுக்குதோ, எது சொசைட்டி கீழ இருந்து மேல கொண்டு வரதுக்கு பயன்படுதோ அந்த ஜாபுக்குள்ள மட்டும் வர வேண்டாம்னு சொல்றாங்களே, ஏன் தான் எனக்கு புரியல. அவன் படிப்பான், இவன் தொடப்பான், இதுதான் அவங்க தலைவிதி. அப்படி எந்த ஜாப் சார் சொல்றீங்க? எனக்கு புரியல. ஒரு டாக்டர் ஆனா என்ன தப்பு? சார், நான் உங்களை டாக்டர் ஆக வேணாம்னு சொல்ல சார். இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. இன்ஜினியர் ஆனா என்ன தப்பு? சொல்லுங்களேன். பேஷனை வந்து ரொம்ப ஹையா கொண்டு போங்களேன். ஆக்சுவலா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆக, ஒரு அதை நோக்கி ஓடுன்னு சொல்லுங்க. டாக்டர் சொல்ல மாட்டேன். நீங்க ஏன் தொழிலதிபர் ஆகலன்னு கேக்குறாரு. அந்த அளவுக்கு பொருளாதாரம் கிடையாது சார். கல்வி குறித்து இவர்கள் வைக்கக்கூடிய நரேட்டிவ் படிச்சு யூஸ் இல்ல, எல்லாரும் படிச்சு விட்டா மத்தவங்க எல்லாம் என்ன செய்வான், இந்த நரேட்டிவ் சொல்லிக்கிட்டே இருக்குதுல்ல. தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. இதை நம்ப ஆரம்பிச்சா என்ன விளைவுகள் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. வாதத்தை எல்லாம் கூட விடுங்க. உங்க பையனுக்கு வெற்றிகரமான எதிர்காலத்தை எது தரும் நினைக்கிறீங்க? அத பத்தி நல்லா காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலையேண்டா. கல்விதான் சத்துரும். அவ்வளவுதான். ஒரு சோலி முடிச்சு. படிக்காம ஜெயிச்சவன் 10 பேரை நீங்க சொல்லுவீங்கன்னா, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்விதான் நமக்கு முக்கியமானது. அறிவுதான் அற்றம் காக்கும் கருவி. நம்ம ஃபர்ஸ்ட் படிக்காம ஜெயிச்சவங்களை ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வைக்கிற ஆளு காமராஜர் தானே. படிக்காதவரையும் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.